உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி நாம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு அப்பா கவனித்தார். அப்பா கவனித்தார். பரிசுத்த வேதாகமத்தில் அதற்கு ஆதாரமாக யாக்கோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வாசிக்கிறேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஒரு அற்புதமான குடும்பம். அந்த குடும்பத்திலே இரவு நேரத்திலே எல்லாரும் படுக்கைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் தன் மகளுடைய அந்த படுக்கை அறையினுடைய விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை, வெகு நேரம் எரிந்து கொண்டிருப்பதை அந்த குடும்பத்தில் இருந்த தகப்பனார் கவனித்தார். அந்த படுக்கை அறையின் கதவிற்கு போய் அதை மெல்ல தட்டினார். உடனடியாக அவருடைய மகள் அந்த கதவை திறந்தார். இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, இன்னும் ஏன் நீ தூங்கவில்லை என்று கேட்டபோது, தூக்கம் வரலப்பா அப்படின்னா. ஏன், ஏதாகிலும் உனக்கு பிரச்சனையா என்று சொன்னபோது, இன்றைக்கு அலுவலகத்தில் நடந்த ஒரு காரியத்தை தன் தகப்பனோடு பேச முற்பட்டார். தகப்பனும் அவருடைய தோளிலே தட்டி உட்கார்ந்து பிரச்சனையை கேட்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவள் சொன்ன காரியம், என்னுடைய அலுவலகத்திலே அந்த அலுவலகத்தை துடைத்து அங்கிருக்கிற கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் தன்னுடைய ஒரே மகளுக்கு பிறந்த நாள். அவளுடைய பிறந்த நாளை என் தகுதிக்கு தக்க நான் கொண்டாட விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய வருமானம் குறைவு. ஆகவே அலுவலகத்தில் என்னோடு பணி செய்யக்கூடிய எல்லாரிடத்திலும் அவள் உதவி கேட்டாள். ஆனால் அநேகர் உதவி செய்யவில்லை. இதை கவனித்துக் கொண்டிருந்த என்னுடைய மனதிலே மிகுந்த வருத்தம் இருந்தது. அப்பொழுது நான் அவளை அழைத்து, உன்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு உண்டான தொகையை வைத்துக்கொள் என்று சொல்லி நான் அவளுடைய கரத்தில் ஒரு தொகையை கொடுத்தேன். சந்தோஷமாய் அந்த தொகையை வாங்கி அவள் கடந்து சென்றாள். குறிப்பிட்ட பிறந்த நாளுக்கு முந்தின நாட்கள் வரும்போது அவள் அநேகரை, யாரெல்லாம் அவளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களோ அவர்களையெல்லாம் அவள் அழைத்தது என்னை ஆச்சரியப்படுத்தினது. இவர்கள் யாரும் அவளுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு உதவி செய்யவில்லை. முறுமுறுத்தார்கள், கையில் பணத்தை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் புன்முறுவலோடு, வாருங்கள் என் மகளுடைய பிறந்த நாள் என்று சொன்னாள். ஆனால் என்னை அவள் பெயருக்காக கூட நீங்கள் வாருங்கள் என்று சொல்லவில்லை. அவள் என்னிடத்திலே வந்து அப்படி சொல்லும் போது அந்த காரியம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. உதவி செய்யாதவர்களை எல்லாம் இன்முகத்தோடு அழைக்கிறாள், ஆனால் என்னை அவள் கடமைக்காக அழைக்கிறாள் என்று அவள் முகத்தை பார்த்தபோது எனக்கு தெரிந்தது. ஆகவே அன்றைக்கு போகும்படியாக எனக்கு விருப்பம் இருந்தாலும் எனக்கு வேறொரு வேலை இருக்கிறது, என்னால் வர இயலாது என்று நான் சொன்னபோது, சரி மேடம், நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டாள். இந்த நிகழ்வு என் மனதை ரொம்ப காயப்படுத்தியது. எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லி, இன்று அவளுடைய மகளுடைய பிறந்த நாள். என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பலர் போய்விட்டார்கள். ஆனால் நான் இன்றைக்கு அலுவலகத்தை முடிந்து வரும்போது அந்த குழந்தைக்கு அழகான ஒரு பொம்மையை வாங்கி வைத்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு அழகான பொம்மையை அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியவில்லையே என்கிற குற்ற மனசாட்சியும், ஏன் அவள் என்னை அழைக்கவில்லை என்கிற காரியமும் என் தூக்கத்தை கலைத்து விட்டது என்று சொன்னபோது
தகப்பனார் தோளிலே தட்டி, நீ பணம் கொடுத்த நாளிலிருந்து பிறந்த நாள் வரையிலையும் அவளை ஏதாயிலும் கேலி செய்தாயா, கிண்டல் செய்தாயா? சற்று யோசித்து பார். அவளுடைய மனது புண்படும்படி நீ ஏதாயிலும் நடந்து கொண்டாயா? அதை யோசித்துக் கொண்டிரு. நான் உனக்கு குடிப்பதற்கு நான் தேநீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் சமையல் அறையை நோக்கி கடந்து போனார். இந்த மகள் யோசித்து 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 பார்த்தார். இறுதியாக தகப்பனார் ஒரு அருமையான தேநீரை அந்த மகளுடைய கரத்திலே கொடுத்து, யோசித்தாயா, ஏதாயிலும் ஒரு விதத்தில் அந்த சகோதரியை நீ சங்கடப்படுத்தினது உண்டா என்று கேட்டபோது அவள் சொன்னாள், ஆமப்பா, எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. நான் பணம் கொடுத்த மறுநாள் அவர்கள் அலுவலகத்திற்கு வரும்போது மஞ்சள் நிறை புடவை கட்டியிருந்தார்கள். அவர்களை பார்த்து, மஞ்சள் கலர் சிங்கிச்சான், இன்னும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தால் எங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கலர் ஜொலிக்கிறதே. உங்களை பார்க்க வேண்டுமானால் கருப்பு நிற கண்ணாடி அணிந்துதான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏளனமாக பேசினேன், விளையாட்டாக பேசினேன். அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரும் குபீர் என்று இந்த காரியத்தை சேர்த்து சிரித்தார்கள். அவளும் என்னை எதிர்கொள்ள முடியாது என்று சொன்னால், நான் அந்த அலுவலகத்தில் பணி செய்கிறவள், அவள் பணிப்பெண். ஆகவே அவளுடைய கோபத்தை இடத்தில் காட்ட முடியவில்லை. அந்த காரியம் அவருடைய இருதயத்தை பாதித்திருக்கிறது, வேதனைப்படுத்தி இருக்கிறது என்று எனக்கு அன்றைக்கு தெரியாமல் போனது. அதில் இருந்தே அவருடைய நடவடிக்கைகள் என்னிடத்தில் சற்று மாற துவங்கினது. ஒருவேளை அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான், உன் பிரச்சனை முடிந்தது. நேரடியாக நாளைக்கு போ. நீ அந்த மகளுக்கு வாங்கி இருக்கிற பொம்மையை கொண்டு போ. அவளிடத்திலே மனம் விட்டு பேசி ஒப்புரவாகு. உன் உள்ளத்தில் ஒரு சமாதானம் வரும் என்று சொன்னார். உடனடியாக அந்த மகள் அப்படி இரவு தூங்கிவிட்டாள். அவள் மனசில் இருக்கிற உறுத்தலெல்லாம் போய்விட்டது. காலையில் எழுந்தி குளித்து நல்ல உடையை உடுத்தி கொண்டு அருமையான ஒரு பொம்மையை அழகான வண்ண கலர்த்தாளில் சுற்றி கொண்டு அந்த பணிப்பெண்ணுடைய வீட்டிற்கு போனாள். அங்கே அந்த குழந்தை தொட்டிலே தூங்கி கொண்டிருந்தது. அதை எடுத்து அன்போடு முத்தமிட்டு, உனக்கு நான் நேற்று வாங்கி வைத்திருந்தேன், என்னால் கொண்டு வர இயலவில்லை என்று சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுத்தாள். அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், சகோதரி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்ததனால் நீங்கள் எனக்கு அடிமை இல்லை. ஆனால் நான் பேசின சில வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது, உடைத்திருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ளுகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இனிமேல் ஒருபோதும் அலுவலகத்தில் உங்களை அப்படி நான் நடத்த மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடு ஒப்புரவானார்கள். அந்த சகோதரி கண்ணீர் மல்க உடைய கரத்தை பிடித்து கொண்டு, சரி மேடம், உட்காருங்க, உங்களுக்கு தேநீர் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அன்றோடு அந்த பிரச்சனை சமாதானமாகினது. இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நாம் சிலருக்கு உதவி செய்கிறோம். அப்படி உதவி செய்யும் போது அவர்கள் மனம் புண்படும்படி நாம் நடந்து கொண்டால், நம்முடைய உதவியை காட்டிலும் அவர்கள் தன்னுடைய சுய மரியாதையை காத்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் என்கிற ஒரு அருமையான அறிவுரை பாடத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். மனிதனுடைய நீதி, மனுஷனுடைய நீதி, கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இந்த சகோதரனுடையதான கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கவில்லை. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, உங்களில் எத்தனை பேர் வார்த்தையை கேட்கும் போது, நான் எத்தனையோ பேரை விளையாட்டாக நான் கேலி செய்திருக்கிறேன், அது அவர்களை பெரிதளவில் பாதிப்பதில்லை, அது அவர்கள் மனதை காயப்படுத்தாது, அதெல்லாம் அவர்களுக்கு எளிதானது என்று நினைத்து கூட நாம் சில நேரங்களிலே அப்படி நடந்து கொள்ளலாம். ஆனால் அது சில நேரங்களில் அவர்களுக்கு பெரிய அளவான காயத்தை கொடுத்திருக்கும் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் போது, அவர்களோடு ஒப்புரவாகும் போது, அவர்களோடு நல் உறவை காத்துக் கொள்ளும் போது, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களில் எத்தனை பேர் அப்படி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? விளையாட்டாக பேசினது, கேலியாக பேசினது, நண்பர்கள் நடுவிலே, உறவினர்கள் நடுவிலே மற்றவர்களை ஏளனமாய் நடத்தினது, ஏளனமாய் பேசினது அவர்களை எந்த அளவு காயப்படுத்தி இருக்கும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது சுவாமி.
ஆண்டவரே, சில நேரங்களிலே நாங்கள் சிலரை ஏளனம் செய்யும் போது அது அவர்களை எந்த அளவு பாதித்து விட போகிறது? அவருடைய உருவத்தை வைத்து, அவருடைய குரல் வளத்தை வைத்து, அவர்களுடைய உடை பாவனைகளை வைத்து, ஆண்டவரே, பொது இடத்திலேயோ நண்பர்களுக்கு நடுவிலேயோ உறவினர்களுக்கு நடுவிலேயோ நாங்கள் சிலரை குத்தி பேசுவது போல அல்லது நக்கல் பேசுவது போல பேசி இருக்கும் போது அது பல நேரங்களிலே அவருடைய இருதயத்திலே ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது நிமித்தம் அவர்கள் மனம் வருந்தி இருப்பார்கள். எங்கள் நிமித்தம் அவர்கள் மனம் வருத்தப்பட்டதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களில் அநேகர் கொடுத்து வருகிற நல்ல ஆதரவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, உங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு பகிரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.